அதிக டிமாண்ட் உள்ள விவசாய பொருள் ஏற்றுமதி அப்படின்ற தலைப்பில் ஏற்கனவே பார்ட் 1 ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 2. இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பைசஸ், நறுமணப் பொருட்கள். இந்தியாவை வந்து உலகத்தில் பல நாடுகள் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னா, ஸ்பைசஸ் கேபிட்டல் அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நாம் நிறைய ஸ்பைசஸ் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம். மஞ்சள் ஒரு முக்கியமான பொருள். குர்குமின் பர்சன்டேஜுக்கு பொறுத்து அதனோட ப்ரைஸ் வந்து உலகத்தில் நிர்ணயிக்கப்படுது. இதனோட மருத்துவ குணத்திற்காக இங்கேருந்து அதிக அளவு மஞ்சள் ஏற்றுமதி ஆகுது. அதுக்கடுத்து சிவப்பு மிளகாய். சிவப்பு மிளகாய் வந்து அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் அதிக அளவு இம்போர்ட் பண்ணுறாங்க. ஜெர்மன் இங்கேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க குறிப்பாக. அதுக்கடுத்து சைனா முக்கியமான ஒரு இம்போர்ட்டர். ஸோ இந்த மாதிரி சிவப்பு மிளகாய்க்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. மிளகு சொல்லவே வேண்டாம். இது பல தலைமுறையாக நாம் இந்த மிளகு ஏற்றுமதி பற்றி கேள்விப்பட்டுருக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு சங்க காலத்திலிருந்து மிளகு ஏற்றுமதி அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மிளகுக்காகத்தான் ஆங்கிலேயர்களே இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தரமான மிளகு இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ அதை நாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் சீரகம் மற்றும் ஏலக்காய் மாதிரியான பொருட்கள்லாம் வளைகுடா நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி ஆகுது. இது போக ஸ்பைசஸ்லேயே அதிக விலை உள்ள சஃப்ரான், குங்குமப்பூ, இதை நாம் உலகத்தில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். இஞ்சி மாதிரியான பொருட்கள், பூண்டு மாதிரியான பொருட்கள். இன்றைக்கி சைனாலேருந்து நிறைய பூண்டு இங்கே வந்தாலும் நம்ம ஊர் மலைப்பூண்டுக்கு ஈக்குவலாக அவங்களோட தரம் இல்லை. அந்த மருத்துவ குணம் சைனா பூண்டில் கிடையாது. ஸோ நமக்கு அப்படின்னு ஒரு தனி ஒரு குணம் இருக்குது ஸ்பைசஸை பொறுத்தவரையில். மிளகு பல நாடுகளில் கிடைக்குது. தாய்லாந்து மாதிரி நாடுகளில் கிடைக்குது. ஏலக்காய் கௌதமாலா மாதிரி நாடுகளில் கிடைக்குது. ஆனால் அந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம ஊர் மிளகு, ஏலக்காய்க்கு பக்கத்தில் வரவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மளோட குவாலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ஸோ அதனால தான் இன்றைக்கும் நாம் இந்த ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட்டில் பெரிய அளவில் முன்னாடி நிற்கிறோம். ஸோ இந்த ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து என்றைக்குமே இதுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டே வராது. அதே நேரத்தில் இதனோட ஏற்றுமதி அப்படின்றது எப்போவுமே அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த விவசாய பொருள் ஏற்றுமதியில் நமக்கு எப்போவுமே வந்து ஒரு ஒரு லிமிட் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு நிறைய ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்குது. எதில் அப்படின்னா ஸ்பைசஸ் ஏற்றுமதியில் தான்.